ஜனநாயகத்தில் மாற்றம் வரும். இந்த 3 விஷயங்களை அவர் ரொம்ப மையமாக வச்சு பேசினாரு. நேரத்துடைய அருமை கருதி இந்த 3 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி ரொம்ப முக்கியமானது என்னன்னா அறிவியல் பூர்வமான மாற்றம். இப்போ நம்ம எல்லாரும் கையில் மொபைல் வச்சுருக்கோம், காலேஜில் லேப்டாப், ஸ்கூலில் லேப்டாப் வச்சுருக்கீங்க, டீச்சர்ஸ் ஐபேட் வச்சுருக்காங்க, இது எல்லாம் இருக்கு. ஆனால் ராஜீவ்காந்தி தான் முதல் முறையாக கம்ப்யூட்டர் இந்தியாவில் கொண்டு வரும். கம்ப்யூட்டர் இல்லாமல் இந்தியா இருந்துச்சு. கம்ப்யூட்டரைசேஷன் இந்தியாவில் மிஷனாக வச்சு சாம் பெட்ரோலுடைய தலைமையில் இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டரைசேஷனை கொண்டு வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, என்ன இப்போ எப்படி ஏஐ பற்றி சொல்கிறாங்களோ வேலை இழப்பு ஏற்படும், பலருக்கு வேலை கிடைக்காம போயிடும், கம்ப்யூட்டர் வந்தால் யாரெல்லாம் வேலை பார்த்துருக்காங்களோ அப்படின்னா வேலை இல்லாமல் போயிடும், வேலை இழப்புனா இந்தியாவுக்கு ஏற்றது கிடையாது இருந்தால் அறிவியல் பூர்வமாக கம்ப்யூட்டர் என்பது மிகப்பெரிய ஆயுதமாக இந்தியாவுக்கு மாறும். இந்தியாவுடைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறும். இந்தியாவுடைய இளைஞர்கள் ஒரு உலகத்தை ஆளக்கூடியவர்களாக கம்ப்யூட்டர் துறையிலே உருவாவார்கள் என்று அவர் அப்பவே சொன்னார். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவுடைய கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வேர்ல்டு வைட்ல நம்மளோட பார்ட் என்னது. சுந்தர் பிச்சையா இருக்கட்டும் அல்லது யாரா இருக்கட்டும், ஒரு உலகத்தில் எடுத்துட்டாலும் சரி, இந்தியாவில் எடுத்துட்டாலும் சரி, இந்தியாவுடைய கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றப்பட்டது. அதே மாதிரி டெமோக்ரஸிங்கிறது முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மட்டும்தான். எம்பிக்கள் 550 பேர் இருந்தாங்க, எம்எல்ஏக்கள் 4500 பேர் இருந்தாங்க இந்தியா முழுவதும். ராஜீவ்காந்தி அவர்கள் வந்ததுக்கு பின்னாலே மிக முக்கியமான மாற்றம் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனும் பஞ்சாயத்து ராஜையும் கொண்டு வந்தார். அதை விட ரொம்ப முக்கியமானது உலகத்திலே நடக்காத ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, அப்போ அவர் கொண்டு வந்த ரிசர்வேஷன். ஒரு 100 பேர் இருந்தால் 33 பேர் பெண்களாக இருக்கணும், பெண்களுக்கு ரிசர்வ் சீட்ஸ் ஆகணும் அப்படின்னு அவர் கொண்டு வந்தாரு. அந்த திட்டத்தை இப்போதைக்கு இங்கே பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து தலைவர்கள், உள்ளாட்சி 1/3 50% ஆகிருக்கும். 1 லட்சம் பேருக்கு மேல பெண்களை பொறுத்தவரை தலைவர்களாக பேசியிருக்காங்க. பெண்களுக்கு வாய்ப்பளித்தாக்கா அந்த சமூகம் மாறும் என்று மட்டுமல்லாமல் அடுத்த ஒரு மாற்றம் என்பது மிக முக்கியமான மாற்றமாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது அறிவியல் மாற்றம், அரசியல் துறையிலே மாற்றம், கல்வியிலே மாற்றம். கல்வித்துறையிலே புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து சயின்ஸையும் மற்ற சப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து வச்சு படிக்கிறது. ஹிஸ்டரியை மட்டும் புரட்சி, ஜனநாயகத்திலே மக்களாட்சியிலே புரட்சி, அறிவியலிலே புரட்சி என்று 3 புரட்சிகளை செய்து காட்டியவர் ராஜீவ்காந்தி. ரைட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய டீச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ரயில்வே டிக்கெட் கவுண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து கம்ப்யூட்டரைசேஷன் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கினார். இந்தியாவுடைய இந்த மாற்றம் என்பது அடுத்த எடுத்து கொண்டு போக வேண்டியது உங்களுடைய வெறும் 5 வருஷம் தான் அவர் ஆட்சியில் இருந்தார். ஒரு 10 வருஷம் தான் இல்லை, 5 வருஷம் அந்த ஆட்சியில் இருந்தார். அவர் 2 தேர்தலில் தோத்து போயிடுறாங்க. தோத்து போன 2 வருஷத்துல அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல குண்டு வச்சு மனிதர்களில் குண்டு வச்சு கொன்றார், படுகொலை செய்யப்படுகிறார். தலைமை ஆசிரியர்களுக்கும் வந்து இருக்கிற உங்கள் அத்தனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். உங்க எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் விருதுநகர் காமராஜர் பிறந்த நாள் உள்ளாமல் பேப்பர் கொடுக்காம இருக்கோம். அதனால தான் முதல்ல பேப்பர் கொடுத்து உங்களை எழுத சொன்னோம். இது வந்து இது என்னுடைய கதை. நான் 5ஆவது கிளாஸ் படிக்கும் போது என்னுடைய டீச்சர் மிஸ் பேர் வந்து சீதாராஜ். அவங்க நாங்கள் 11 பேர் கிளாஸில் இருந்தோம். 11 பேர்லேயே கேட்டாங்க, முதல் நாள் நீங்கள் படித்து என்னவா ஆகணும் நினைக்கணும், பெரிய ஆளாகி என்னவா ஆகணும், ஒரு லட்சியம் இருந்தேன், அம்பிஷன் இருந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் டாக்டர் நான், இன்ஜினியர் நான், டீச்சர் நான், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட்லாம் தெரியாது, ஐஏஎஸ் நான், ஒருத்தர் ஐபிஎஸ் நான், போலீஸ் நான் மட்டும் எம்பி விழுந்து சிரிச்சாங்க. இருக்கவே எல்லாரும் கிளாஸ் சிரிச்சாங்க. பட் மிஸ் மட்டும் சொன்னாங்க, தம்பி அப்போ தாகூர் தான் எனக்கு சொல்லுவாங்க, தாகூர் நீ திருமணம் நடப்பா, பயப்படக்கூடாது, நீ நினைச்சது நடக்கா, தொடர்ந்து அதுக்காக உழைக்கணும், தொடர்ந்து நினைக்கணும், தொடர்ந்து நினைக்கணும் என்ற 2 வார்த்தையை 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 2
அவங்க சொன்ன வருஷம் 1986. நான் எம்பி ஆனது 2009. அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீர்கள், அதுவாக ஆவீங்க. அது யாரும் கற்றுக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து நினைக்கணும், தொடர்ந்து அதற்கான முயற்சி எடுக்கணும், தொடர்ந்து அதற்கான உழைக்கணும். நம்மளோட மனுஷனுடைய புத்தி எப்படி குழப்ப புத்தி. ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைக்காது. ஒரு நாள் ஒன்று நினைக்கும், அடுத்த நாள் அடுத்த நினைக்கும், அடுத்த நாள் ஒன்று நினைக்கும், திருப்பி ஒன்றா நினைக்கும். 1 2 3 திருப்பி 4 5 6 திருப்பி 1 2 3 இதுதான் ஜம்ப் ஆகிட்டு. இதை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுடைய மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய சூழ்நிலை கிடையாது. சூழ்நிலை ஒரு அவை. சிவகங்கையில் பிறந்தாங்க விருதுநகரில் வந்து எப்படி அவனுக்கு விதி இருந்திருப்பாரு. விதி பத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய மனம் என்ன நினைக்கிறதோ, நம்ம ஆள் மனத்தில் என்ன நினைக்கிறோமோ, சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அது நடந்தே ஆகும். இது மாதிரி பல கதைகள் சொல்லலாம், பல பேர் நடந்துருக்கும். ஏன் கதை சொல்லி சொல்லணும்னா அப்பதான் உங்களுக்கு ரியாலிட்டி கிடையாது. இல்லைன்னா எல்லாருமே நம்ம யூஸ்வலியாக பேசுவோம். பேசும்போது பேசி போயிடுவாங்க, நடக்க போகுது நினைக்கிற ஒரு குணம். அந்த வயசு 2 பையன் இருக்காங்க. ஒருத்தர் 12th முடிச்சிருக்கேன், அந்த வருஷம் காலேஜ் போகிறேன். இன்னொருத்தர் 10th போகிறேன். 10th கிளாஸ் படிக்க போகிறேன். அவர்களிடம் நான் சொல்வது, நீங்கள் நினைக்கிற உங்களுடைய லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, உங்களுடைய ஆம்பிஷனை ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் சொல்லலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் சொல்றது பயப்படுவாங்க. ஏன்னா நாளைக்கு